நான் டாக்டர் சுதா ஃப்ரம் ஜேபி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி 44 வயதான ஒரு பெண் அடிவயிறு வலியோட சிவியர் வலியோட நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனாங்க. ஸோ டாக்டர் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு இந்த அடிவயிறு வீக்கம் அதிகமாக இருக்குது, இது ஃபைப்ராய்ட் கட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யூகித்து மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. பிளட் இன்வெஸ்டிகேஷன், ஸ்கேன் எல்லாம் பண்ணியாச்சு. பிளட் இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தா ஹீமோகுளோபின் 5 கிராமுக்கு ட்ராப் ஆகிருந்தது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு கடந்த 3 மாதங்களாகவே சிவியரான ரத்தப்போக்கு இருந்தது. அடுத்தது ஸ்கேன்ல என்ன ஃபைண்டிங் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணி பார்த்தா யூட்ரஸோட வீக்கம், கர்ப்பப்பை 20 சென்டிமீட்டருக்கு வீக்கம் அடைந்து இருந்தது. நார்மலா கர்ப்பப்பையோட சைஸ் ஒரு 7.5 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஆனா இந்த அம்மாவுக்கு 20 சென்டிமீட்டருக்கு என்லார்ஜ் ஆயிருந்தது. யூட்ரஸ்ல நம்ம ஆன்டீரியர் வால், போஸ்டீரியர் வால், ஃபண்டஸ், சர்விக்ஸ்னு 4 பார்ட் சொல்லுவோம். இந்த எல்லா இடத்துலயும் அந்த அம்மாவுக்கு மல்டிபிள் கட்டிகள் இருந்தது. ஒவ்வொரு கட்டியும் 6-7 சென்டிமீட்டருக்கு மேல தாண்டி இருந்தது. ஸோ இந்த கர்ப்பப்பை கட்டி மட்டும் இல்லாம கர்ப்பப்பையில சைட்ல இருக்கிற அந்த லிகமெண்ட், பிராட் லிகமெண்ட் சொல்லுவோம், அதுலயும் ஒரு 9 சென்டிமீட்டர் ரைட் சைட்ல பிராட் லிகமெண்ட் ஃபைப்ராய்டு கட்டியும் பார்த்தோம். அடுத்தது கர்ப்பப்பையை பார்த்த பிறகு நம்ம ஓவரிஸ் எப்படி இருக்கு, சினைப்பைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்கேன்ல பார்த்தா ரைட் ஓவரில் ஒரு சின்ன நீர் கட்டி தான் இருந்தது. அது சாதாரண ஃபைண்டிங் தான். பட் லெஃப்ட் சைட்ல லெஃப்ட் ஓவரி அது பயங்கரமா என்லார்ஜ் ஆயிருந்தது. எவ்வளோ சைஸ்னா 90 சிசி வால்யூம் ஆஃப் த ஓவரி, லெஃப்ட் ஓவரி வந்து 90 சிசிக்கு இருந்தது. நார்மலாக ஓவரியோட வால்யூம் எடுத்தீங்கன்னா 10 சிசிக்கு கம்மியாக தான் இருக்கணும். இந்த அம்மாவுக்கு 90 சிசிக்கு என்லார்ஜ், அதாவது 7.5 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் சைஸ் வச்சுக்கலாம். அந்த ஓவரி நார்மலாக ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஓவரினா அடிவயிறில் தானே இருக்கும். ஆனால் இந்த ஓவரி மேலே வந்து லம்பார் ரீஜனில் நடுவயிறில் லெஃப்ட் சைடில் இருந்தது. அடுத்தது இவ்வளோ என்லார்ஜ்டா ஓவரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்கேனில் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தேன்னா அந்த ரத்த ஓட்டமே இல்லை அந்த ஓவரியில். அப்படின்னா என்னன்னா இந்த ஓவரிக்கு போகிற ரத்த ஓட்டம் கட்டாக இருந்தது. இது என்ன டயக்னோசிஸ்னா டார்ஷன் ஆஃப் த ஓவரின்னு சொல்லுவோம். டார்ஷனா என்னன்னா ஓவரிக்கு போகிற அந்த பெடிக்கலில் போகிற ரத்த ஓட்டம் வந்து அது சுருண்டி லைக் எப்படின்னா ஒரு நாட் போட்ட மாதிரி ஆகி அந்த ஓவரிக்கு போகிற ரத்த ஓட்டம் கட்டானதுனால டார்ஷன் ஆயிருந்தது அந்த ஓவரி. அதாவது அது ரத்த ஓட்ட கட்டாச்சுன்னா கேங்க்ரீன் ஆயிரும் அந்த ஓவரி. அதனால தான் நமக்கு சிவியரான அந்த பெயின் வந்திருக்கு. கர்ப்பப்பை கட்டிகள் மோஸ்ட்லி வந்து வலி தராது, பட் இந்த டார்ஷனால தான் சிவியராக வலி வந்திருக்கு. அண்ட் அனதர் திங், கர்ப்பப்பை கட்டி மிகவும் என்லார்ஜ் ஆனதுனால எப்பவுமே அவங்களுக்கு ஒரு மைல்டு பெயின் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அம்மாவுக்கு ஹீமோகுளோபின் ட்ராப் ஆயிருந்ததுனால இந்த ஹீமோகிராமை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 யூனிட்ஸ் நம்ம பிளட்டு கொடுத்தாச்சு. ஸோ அடுத்த நாளே என்னாச்சு, அதாவது இன்னைக்கு காலையில் மார்னிங் ஹிஸ்டெக்டமி பண்ணியாச்சு. அண்ட் ஹிஸ்டெக்டமி எப்படின்னா கர்ப்பப்பை சைஸ் அதிகமாக இருந்ததுனால நம்ம லாப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியாது. ஸோ ஓப்பன் ஹிஸ்டெக்டமி தான் பண்ணது. ஸோ ஓப்பன் பண்ண உடனே சர்ஜரி ஆன் த டேபிள் என்னன்னா ஓப்பன் பண்ண உடனே கர்ப்பப்பை அவ்வளோ வீக்கமாக அத்தனை கட்டிகளும் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கு மேலே. டோட்டல் ஹிஸ்டெக்டமி பண்ணி அந்த கட்டியோட கர்ப்பப்பை வெளியே எடுத்தாச்சு. 2 ஓவரியும் ரிமூவ் பண்ணியாச்சு. பிராட் லிகமெண்ட் ஃபைப்ராய்டும் அது கூடயே வந்தாச்சு. ஸோ சர்ஜரி இன்னைக்கு நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு. பேஷண்ட் சேஃபாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. வைட்டல்ஸ்லாம் நல்லா நார்மலாக இருக்குது. ஸோ நான் ஏன் உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணேன்னா எல்லா பெண்களும் போய் வருஷம் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேனில் உங்கள் கர்ப்பை இப்போ எப்படி இருக்குது, அதில் ஏதாவது கட்டி இருக்கா, கட்டி இருந்தாலும் அந்த கட்டி சைஸ் வந்து 5 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேஃப். 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா கட்டி பெருசாகிட்டே போய் நாளடைவில் உங்களுக்கு வலி கொடுக்கும். இந்த பெரிய கட்டிகள்லாம் என்ன ஆகும்னா மற்ற அட்ஜசன்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ப்ரெஷர் கொடுத்து அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. லைக் கட்டி வந்து ஆன்டீரியர் வாலில் பெருசாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், யூரினரி பிளாடர் தான் யூட்ரஸ் மேலே இருக்குது ஆன்டீரியராக. யூரினரி பிளாடரை கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால என்ன அடிக்கடி உங்களுக்கு யூரினேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பின்னாடி போஸ்டிவ் வாலில் லீஷன் இருந்தால் என்ன ஆகும், பின்னாடி நம்ம பவலில் கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால அடிக்கடி உங்களுக்கு லூஸ் மோஷனை, சாப்பிட்டோன்னே டாய்லெட் போகணுங்கிற ஃபீல், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும். அடிவயிறு வலி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சர்விக்ஸில் ஃபைப்ராய்டு இருந்தால் உங்களுக்கு யூரின் போகும்போதெல்லாம் அது ஒரு வெயிட் மாதிரி ஹெவியாக இருக்கலாம். இல்லைன்னா அது ப்ரொலாப்ஸ் ஆகி கீழே கூட வந்து வெஜனா வழியாக வெளியே வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஸோ இது ஒன்று. அடுத்தது ஃபைப்ராய்டில் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இருக்கும். ரொம்ப நாள் ஃபைப்ராய்டு இருந்துச்சுன்னா என்னென்னா ரெட் டீஜெனரேஷன் வரலாம், சிஸ்டிக் டீஜெனரேஷனில் ஃபேட் டீஜெனரேஷன், அடுத்தது கால்சிஃபிகேஷன் மாதிரி அதில் வரலாம், நிறைய சேஞ்சஸ் வரலாம். கடைசியாக ஒரு சேஞ்ச் என்ன இருக்குன்னா சார்கோமேட்டஸ் சேஞ்ச், அதாவது கேன்சராக கூட அந்த ஃபைப்ராய்டு கட்டி மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்த நீங்கள் எல்லாருமே போய் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. உங்கள் கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை பாருங்கள். அந்த டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை கேளுங்க. அப்படியே கட்டி வந்துட்டாலும் ஆப்ரேட் பண்ணி சரி செஞ்சிடலாம். இப்போ நம்ம இன்னைக்கு மார்னிங் ஆப்ரேட் பண்ண ஸ்பெசிமன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க அந்த ஸ்பெசிமன் பார்க்கலாம். ஹிஸ்டெக்டமி பண்ண யூட்ரஸும் அந்த கட்டிகளை பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம மார்னிங் ஹிஸ்டெக்டமி பண்ண அந்த ஸ்பெசிமன். இங்கே பார்க்கலாம், இது கர்ப்பப்பை எவ்வளோ பெருசு வீங்கி இருக்குது. இது யூட்ரஸோட வாய் பகுதி, சர்விக்ஸ்னு சொல்லுவோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கட்டிகள், இதெல்லாம் கட்டிகள். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணுக்கு இது அடிவயிறு வலி எவ்வளோ வலி கொடுத்துருக்கும் நீங்கள் பாருங்க. இது வந்து அந்த சைடில் இருந்த அந்த ப்ராட் லிகமெண்ட் ஃபைப்ராய்டு இது. அண்ட் இது வந்து ரைட் ஓவரி, அதில் ஒரு சின்ன நீர் கட்டி தான் இருந்தது. அது ஒன்றும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் அதையும் ரிமூவ் பண்ணிட்டோம் நம்ம. இந்த சைடு தான் இந்த லெஃப்ட் ஓவரி, அந்த அம்மாவுக்கு லெஃப்ட் சைடு தான் சிவியரான வலி இருந்தது. இந்த லெஃப்ட் ஓவரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு என்லார்ஜ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா கருப்பாயிருக்கு. அந்த ஓவரிக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து கட்டாகி, இது கேங்க்ரீன்னு சொல்லுவோம் நம்ம, கட்டாயிருக்கு. இதனால தான் சிவியரான வலி அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஆப்ரேஷன் டேபிளில் வந்து அவங்க இந்த ட்விஸ்ட் ஆனதை பார்த்துருக்காங்க டாக்டர். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்த கேஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.